ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிப்போர்ட்லாமே காமிச்சோம். நாளைக்கு நான் சொல்கிறேன் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு. அதுக்கு பின்னே அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லெஹங்கா கொடுத்துருந்தோம்ல தைக்கிறதுக்கு. ஸோ அது பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அதுக்கு பின்னே பார்த்திங்கன்னா, என்னோடய சாரீ ஒன்று எடுத்திருந்தோம். அதுக்கு ப்ளவுஸ் தைக்கவும் கொடுத்துட்டு வந்தோம். அண்ணி நல்லாவே ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொடுத்துட்டு அதுக்கு பின்னே இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் அங்கே செம மழையாக இருந்துச்சு அண்ணி வீட்டில். ஸோ அதனால் வெளியே போகலை. அப்புறம் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே படுத்திருந்தேன். எனக்கே தெரியாமல் நல்லா தூங்கிட்டேன். அவரும் தூங்கிட்டார். அதுக்கு பின்னே இப்போ தான் கிளம்பி வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டேன். மாமா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாமா ஒரு பெரியம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்கள்ல, அவங்க பெரியப்பா இறந்துட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்திருந்தாங்க. 7 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்கள கொண்டு போய் விட்டுறதுக்காக, அவங்க வீட்டில் விட்டுறதுக்காக மாமாவும் அப்பாவும் போயிருக்காங்க. நான் இப்போ தான் வந்தேன். இன்னும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டேன். அம்மா டீ கொடுத்தாங்க, சாப்பிட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னை ரெஸ்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? அதுக்கு பின்னே இன்றைக்கி நான் போட்ட வீடியோவில் அந்த புளிச்சக்காய் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி. நான் பார்த்துருக்கேன். என் ஊரில் அதுக்கு பேர் நீர்நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது அதை சேல் பண்ணுவாங்க. ஒன்று ₹1 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. அது சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி இந்த முந்திரி பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சாப்பிடும்போது எப்படி இருக்கும், இங்கே தொண்டையில் ஒரு முக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது இருக்கும். இந்த நெல்லிக்காய் இது பேர் நீர் நெல்லிக்காய் நாங்கள் சொல்லுவோம். இங்கே புளிச்சக்காய்ன்னு சொல்லுவாங்களாம். ஸோ இங்கே நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அது கொண்டு கட் பண்ணி ஊறுகாய் போட்டு வச்சுருக்காங்க. நாளைக்கு நான் காட்டுறேன் அந்த ஊறுகாய் எப்படி இருக்குன்னு சொல்லி. கட் பண்ணி வச்சோம். நேற்று தான் முந்தானத்து கட் பண்ணி வச்சாங்க. நேற்று ஊறுகாய் போட்டேன். இங்கே நைட்டு தீர்ந்து போயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ஊறுகாய் போட்டு வச்சுருக்காங்க. இனி நாளைக்கு தீர்ந்துடும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீர் நெல்லிக்காய் வேணும்னா சொல்லுங்கள், நான் பார்சல் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, உங்கள் உடம்பை ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க. ஓகே, பாய், குட் நைட்.